எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் சிவப்பரம்பொருளின் திருவருளினாள் வேத ஆகம உண்மை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை சைவ உலகத்திற்கு அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்துள்ளது. அனாதியே மலத்தில் அழுந்தி கிடக்கும் உயிர்கள் பரசிவத்தை உணர்ந்து உய்வடையும் பொருட்டு நின்மலனாகிய நம் சிவபெருமான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் இறைவன் வேத ஆகமங்களை அருளிச் செய்யவில்லை என்றால் கருவுறும் ஆருயிர் உண்மை இதுதான் என்பதை உயிர்கள் அறியாத நிலை ஏற்பட்டிருக்கும். நம் சிவபெருமான் உயிர்கள் மேல் கொண்ட தனிப்பெரும் கருணையினால்தான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் 12 திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை அருளிச் செய்த அருளாளர்களும் வேத ஆகம நெறியினை போற்றி அதன் பெருமைகளை தங்கள் நூல்களில் பல்வேறு இடங்களில் பதிவும் செய்துள்ளனர். இறைவனருடைய வேதம் பொது நூலாகவும் ஆகமும் சிறப்பு நூலாகவும் போற்றப்படுவன. இதனை நம் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் மிக அழகாக கூறுவார். வேதமுடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன. நாதனுரை அவை நாடில் இரண்டந்தம் பேதமதென்னில் பெரியோர்க்கு அவேதமே. இங்கு வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று கூறியுள்ளவையா வேத ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டன என்பதையும் அவை என்றும் மெய்யானவை என்பதையும் நாம் உணர்கின்றோம். இன்றைய காலத்தில் சிலர் கூறுவது போல் அவை என்றும் பொய்யானது அல்ல, என்றும் மெய்யாம் இறைவன். நம் சிவனார் உலகவர்க்காக வேதம் சத்தினிபாதற்காக ஆகமம் அருளினார். இதனையே நம் சகல ஆகம பண்டிதர் என்று சைவ உலகத்தால் போற்றப்படும் நம்முடைய சந்தான பரமாச்சாரியாரில் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியாரும் தன்னுடைய சிவஞான சித்தியாரிலே மிக அழகாக கூறுவார். வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதிநூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும், ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் கொண்டுரைக்கும் நூல் சைவம் பிறநூல் திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். மிகவும் அருமையான பாடல். சித்தியாருக்கு மேலான நூல் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அன்பர் பெருமக்களே, வேதம் மற்றும் ஆகமம் என்ற இரண்டே ஆதி நூல்கள் என்றும், வேறு உரைக்கும் நூல் இவற்றிலிருந்து விரிந்த நூல்கள் என்றும், வேதமாகமும் இரண்டும் முறையே உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் அருளப்பட்டன என்றும் நம் சிவஞான சித்தியாரின் இப்பாடல் மூலம் நாம் அறிகின்றோம். இவ்வாறெல்லாம் அருளாளர்கள் ஒரு பக்கம் போற்ற, நம் சைவ சித்தாந்தமும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளும் சமயங்களை அகச்சமயமாகவும் அதனை மறுக்கும் சமயங்களை புறச்சமயம் என்றும் பிரித்து கூறியது. இத்தகைய அரும் பெருமையுடைய வேத ஆகம நெறிக்கு இன்றைய காலத்தில் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நம்முடைய வேத ஆகமத்தை இதுகாலும் பிற சமயத்தவர்கள் தான் மறுத்து வந்தனர். வேத ஆகம நெறிக்கு முரண்பாடான கொள்கையை கொண்டதால் தான் அவர்களை புறசமயத்தினர் என்று நம் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் 12 திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை ஏற்று சிவசின்னங்களை தரித்து சிவனாரை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும் அண்டர்பிரான் அடியார் பெருமக்களில் ஒரு சிலர் வேத ஆகமங்களை மறுத்தும் நிந்தித்தும் தவறான பிரச்சாரங்களை சைவ பெருமக்களிடையே பரப்பியும் வருதல் மிகுந்த வேதனையைத்தான் தருகிறது. வேத ஆகமங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டிய கடமையுடைய அடியார் பெருமக்களில் சிலரே
முரண்பட்டு அதனை எதிர்த்தலை நாம் என்னவென்று கூறுவது? சிலருடைய விபரீத ஆராய்ச்சியின் முடிவால் வேத ஆகமங்கள் பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் தற்போது பலரிடம் நிலவுகின்றது. தங்கள் ஆராய்ச்சியின் முடிவாக வெவ்வேறு கருத்துக்களை தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஒருவர் கூறுகின்றார், வேதம் மற்றும் ஆகமங்கள் தமிழில் ஆதிகாலத்தில் இருந்ததாகவும் அவை கடைச்சங்கத்திற்கு முன் ஏற்பட்ட கடற்கோளில் அழிந்துவிட்டதாகவும் கூறுகின்றார். மற்றொருவர் அதற்கு முரண்பாடாக ஒரு கருத்தினை கூறுகிறார். அதாவது, இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் என்ற 4மே தமிழ் நான்மறை என்கிறார். இவ்வாறு தமிழ் நான்மறை பற்றி தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருத்தலே தமிழில் நான்மறை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஒரு கருத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றனர். அது என்னவென்றால், தற்போது இவ்வுலகத்தில் வழக்கில் இருக்கும் வடமொழி வேதங்கள் ஆகிய ரிக், யஜு, சாமம் மற்றும் அதர்வணம் ஆகிய 4 வேதங்களும், மேலும் காமிகம் முதலாகிய 28 வடமொழி ஆகமங்களும் இறைவன் அருளியது அல்ல என்பதுதான் அவர்களுடைய கூற்று. அவை அனைத்தும் தமிழில்தான் இருந்தன, அழிந்துவிட்டன என்று ஒருவர் கூறுகிறார். மற்றொருவர் வேறு நூல்கள் தான் நான்மறை என்கிறார். சைவ பெருமக்களே, இது சரிதானா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை மறுத்து வேத ஆகமங்கள் வடமொழியில்தான் இறைவனால் அருளப்பட்டன என்றும் அவை இயற்கை மற்றும் செயற்கை சீற்றத்தால் என்றும் அழியாது இன்று வரை நிலைபெற்று இருக்கின்றன என்பதை நம்முடைய 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள் மற்றும் சில அருளாளர்களின் நூல்கள் வாயிலாக நிறுவ விரும்புகிறேன். 12 திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை தங்கள் கண்களாக போற்றி நாள்தோறும் அரணாருக்கு வழிபாடு செய்யும் அன்பர் பெருமக்கள் அடியேன் கூற இருக்கும் கருத்துக்களை நிச்சயம் ஏற்பர் என்றே நம்புகின்றேன். முதலில் நாம் வேதத்தை பற்றிய கருத்துக்களை சிந்தித்துவிட்டு பின் ஆகமத்திற்கு செல்லலாம். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை முதலில் பொதுவாக ஒரு கேள்வியையும் அவ்வை பிராட்டியின் பாடல் மூலமாகவும் மறுத்துவிட்டு பின் திருமுறை மூலமாகவும் நாம் நம்முடைய கருத்தை நிறுவ முற்படுவோம். நம் அவ்வை பிராட்டியார் அருளிச் செய்த ஒரு பாடலை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவ்வை பிராட்டியார் ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வழி, ஞானக்குரல் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நல்வழி என்ற நூலிலே மிக அருமையான பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல், தேவர் குரல் திருநான்மறை மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இதுதான் அந்த பாடல். இதன் பொருள் என்னவென்றால், திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளும் இறையனார் அருளிய திருநான்மறை, மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரம், மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார் மற்றும் திருவாசகமும், திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணர் என்று அறிவுறுத்துகிறார். அவை உணர்த்தும் பொருள் ஒன்றே. என்ன பொருள்? திருவேங்கடத்தின் பெருமையைத்தான் அவைகள் உணர்த்துகின்றன. அவ்வை பிராட்டியின் இப்பாடல் நமக்கு ஒரு அரிய உண்மையை உணர்த்துகின்றது. திருக்குறள், திருநான்மறை, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் ஆகிய நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பது இப்பாடல் மூலம் பெறப்படுகின்றதல்லவா? சிந்தித்து பாருங்கள். தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியது போல் இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் ஆகிய நூல்களே நான்மறை என்ற கருத்து பிழையுடையது என்பதை அவ்வை பிராட்டியின்
இப்பாடலை நிரூபித்து விட்டது. எப்படி பிழையுடையது? அவ்வை பிராட்டியின் பாடல் என்ன கூறுகின்றது? இவை அனைத்தும் ஒரு வாசகம் என்று கூறுவதால் அந்த நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அவை அனைத்தும் உணர்த்தும் பொருள் ஒன்று என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் தமிழ் ஆராய்ச்சியாளர் திருக்குறள் தேவாரமே நான்மறை என்று கூறுவது தவறான கருத்து என்பது மிக தெளிவாக உணரப்படுகின்றது. அடுத்ததாக, கடற்கோள் பட்டு தமிழ் நான்மறைகள் அழிந்து போயின என்பது எங்கெனம் பிழையென்றால், தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலம் முதற் சங்க காலம். அதற்கு பின் உண்டான கடற்கோளில் தமிழ் நான்மறை அழிந்து விட்டதென்றால் தொல்காப்பியம் மட்டும் எவ்வாறு மறையாதிருக்கின்றது? இன்று கூட பல தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகின்றனரே, நாம் காண்கின்றோமே. முதற் சங்கத்தில் உள்ள தொல்காப்பிய நூல் இன்று வரை இருக்கும் பொழுது தமிழ்நான்மறை மட்டும் எப்படி அழிந்திருக்க முடியும்? மேலும் முதற்சங்க காலத்தில் உள்ள புறநானூற்று செய்யுளெல்லாம் இன்று வரை இருக்கின்றதே. இலக்கண நூல்களை பாதுகாத்த நம் பண்டை தமிழர்கள் அருள் நூல்களை மட்டும் எவ்வாறு பாதுகாக்க தவறுவர்? சற்று யோசித்து பாருங்கள். எனவே நான்மறை தமிழில் இருந்தன, அழிந்துவிட்டன. இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் போன்ற நூல்களே நான்மறை என்ற கூற்றுக்கள் முற்றிலும் பிழையுடையன, மேலும் சைவ சமயத்திற்கு முரண்பாடானவை என்பதை சைவ பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை அவ்வை பிராட்டியின் ஒரு பாடல் மற்றும் ஒரு சாதாரண கேள்வியின் மூலமே நாம் தவறு என்று நிறுவிவிட்டோம். இக்கருத்தை மேலும் நம் பெருமக்கள் அருளிய திருமுறை வாயிலாகவும் வலுவான ஆதாரங்களுடனும் நிறுவ விரும்புகின்றேன். திருத்தொண்டர் புராணம் என்று சைவ சமயத்தால் போற்றப்படும் பெரிய புராணம் என்ற நூலிலிருந்து சில பாடல்களை சிந்தனை செய்யும். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவிடைமருதூர், வடபுறங்காடுதுறை போன்ற தலங்களை தரிசனம் செய்துவிட்டு திரு ஆவடுதுறை வருகிறார். அங்கு அவருடைய தாதையார் சிவபாத விருதையர் இறைவனாருக்கு வேள்விகள் செய்ய பொருள் வேண்டும் என்று விண்ணப்பிக்க, நம்முடைய பாலராவாயிரம் ஆவடுதுறை ஆதிமூர்த்தியின் கடல் பணிந்து இடரினும் தளரினும் என்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பாட, ஆவடுதுறை அமர்ந்தருளும் அண்ணல் அருளால் சிவபூதம் ஒன்று உலவா பொற்கிளி பலிபீடத்தில் வைக்கிறது. அதனை எடுத்து நம் ஞானசம்பந்த பெருமான் தன் தாதையாரிடம் கொடுத்து வேள்விகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். மிக அருமையான பாடல் அது. திருஞான சம்பந்த பெருமான் புராணம், பாடல் எண் 429. ஆதி மாமரை விதியினால் அருசூழ் வேணிநாதனாரை முன்னாகவே புரியினல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேதவேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால் என்பது பாடல். அதாவது, ஆதியாகிய பெருமறைகளின் விதிப்படி கங்கையை முடித்த சடையனையுடைய சிவபெருமானையே முதல்வராக கொண்டு செய்யும் நல்ல சிவயாகத்தினை தீமை நீங்கி இன்புறும் பொருட்டு நீர் செய்யவும் திருக்கழுமலத்தில் உள்ள வேதவேதியர்களாகிய எல்லோரும் செய்யவும் என்று கூறுகிறார். இங்கு ஆதி மாமரை விதிப்படி என்று கூறியதால் இறைவன் அருளிய ஆதி நூலாகிய பெருமறைகளின் விதிப்படி. ஆதி நூல் எது? சற்று முன்புதானே சிந்தித்தோம். வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். அந்த வேதம் நம்முடைய திருமூல தேவநாயனாரும் மிக அழகாக கூறுவார், வேதத்தை விட்ட அறமில்லை என்று. மேலும் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் என்றும் திருமுறை கூறுவார். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு என்பது நம்முடைய திருவாசகம். சிவபெருமானையே முன்னாக புரியும் வேள்வி, அதுவே நல்வேள்வி என்று நம் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். சரி, இப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்தி என்ன? நம்முடைய ஆளுடைய பிள்ளையாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் ஆதி மாமரையின் விதிப்படி வேள்விகள் செய்யப்படும் வழக்கம் இருந்ததால் தானே நம் திருஞான சம்பந்த பெருமான் அவ்வாறு கூறியுள்ளார். சற்று யோசித்து பாருங்கள். தமிழில் நான்மறைகள் இருந்தன, அவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டன என்றால்
7ஆம் நூற்றாண்டில் எந்த மறையின் விதிப்படி நம் ஞானசம்பந்த பெருமான் வேள்விகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்? முரண்படுகின்றதல்லவா? எனவே மறைகள் எந்த கடற்கோளிலும் அழியவில்லை என்பது மிகவும் தெளிவு. மறைவழக்கம் நம் திருஞான சம்பந்த பெருமான் காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதற்கு இப்பாடலே நமக்கு மிகப்பெரிய உதாரணம். மாமறை விதி வளாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி என்று கூறுவது தடுத்தாட்கொண்ட புராணம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமண சடங்குகள் மாமறையின் விதி வளாமல் நடத்தப்பட்டன என்று நம் ஆசிரியர் தெய்வ சேக்குலா பெருமான் உணர்த்த நாம் உணர்கின்றோம். நம்பிகள் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பின் ஒரு நூற்றாண்டு கழித்து வந்தவர். அப்பொழுதும் மாமறை என்பது இருந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமானும் ஆதிமாமறை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மறைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டன என்பது முற்றிலும் தவறானது என்பதை நம் குன்றத்தூர் கோமகனார் அருளிய இப்பாடலே நிரூபித்து விட்டது. மேலும் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்ய அருகத்திறங்கனை அழலதுவோம் அருமறையோத்திரம் என்று பலவாறு தன் பதியங்களிலேயும் நம் ஞானசம்பந்த பெருமான் வேதத்தின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். நான்மறையின் பெருமைகளை தன் பதியங்களில் பலவாறு போற்றிய நம் பிள்ளையார் தன்னையும் நான்மறை கற்றவன் என்று பல இடங்களில் கூறியிருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது நான்மறை என்பது நம் ஞானசம்பந்த பெருமான் காலத்திற்கு மட்டுமல்ல, அனைவர் காலத்துக்கும் உட்பட்டு ஆதி நூலாக இருப்பது என்பதும் தெளிவாகிறது. இந்நிலையில் ஞானசம்பந்த பெருமான் காலத்திற்கு பின் 5 நூற்றாண்டுகள் கழித்து வந்த நம் மெய்கண்ட தேவராயனார் அருளிய சிவஞான போதத்தை நான்மறையில் ஒன்றாக வைத்து கூறுதல் எவ்வளவு முரண்பாடானது என்பதை சிந்தித்து பாருங்கள். சிவஞான போதம் நான்மறையில் ஒன்று என்றால் நம் ஞானசம்பந்த பெருமான் கூறிய நான்மறை என்பது என்ன? மேலும் திருவள்ளுவர் காலத்திலேயே திருவள்ளுவ மாலையில் நான்மறையை பற்றி போற்றியிருக்கின்றனரே, அதற்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? எனவே இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் ஆகிய நூல்களே நான்மறை என்ற கூற்று முற்றிலும் பிழையுடையது என்பதையும் நாம் அறிகிறோம். மேலும் தமிழ் நான்மறை என்ற ஒன்று இல்லை, அவை கடற்கோள்பட்டு அழியவும் இல்லை என்பதையும் நாம் திருமுறை வாயிலாக கண்டோம். இறைவனருடைய நான்மறைகள் தமிழில் இல்லை, வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பதையும் நம் திருமுறைகளின் துணை கொண்டே காண்போம். நமக்கு வேறு எந்த நூலும் தேவையில்லை, திருமுறைகளே போதும். நாம் நம் தமிழ் மறைகளாகிய திருமுறைகளை எவ்வாறு ஓதுகின்றோம்? திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கிதானே ஓதுகின்றோம். ஆதிமாமறை எவ்வாறு ஓதப்படுகிறது? அதையும் நம் ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக தன் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் திருமுறை திரு பிரமபுரம். தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினான் ஓமென்று மறைபெய்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமந்தன் உடலறிய கனல் சேர்ந்த கண்ணானே. ஓமென்று மறைவயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற. எவ்வளவு அழகான தொடர் பாருங்கள். ஓம் என்று மறைபெய்வார் என்று கூறியதில் இருந்து மறைகள் ஓம் என்ற பிரணவத்திலிருந்து தொடங்கி ஓதப்படுவன என்பதை அறிகின்றோம். இதை நம் ஞானசம்பந்த பெருமானே கூறியுள்ளார். இன்றும் நம் சிவாலயங்களில் ஆதிசைவ பெருமக்கள் மறை பயில்வதை காணலாம். எவ்வாறு அவர்கள் மறை பயில்கின்றனர்? ஓம் என்று தொடங்கித்தானே மறை பயில்கின்றனர். எனவே சைவ பெருமக்களே, இறைவன் அருளிய நான்மறைகள் ரிக், யஜு, சாமம், அதபணம் ஆகிய வடமொழி வேதங்களே ஆகும். வடமொழி வேதம் எழுதா கிளவி, எந்த ஏட்டிலும் எழுதப்படாதது, வழி வழியாக பயிலப்பட்டு இன்றும் வரை நிலைத்து நிற்கிறது. ஆனால் தமிழ் வேதமாகிய தேவாரம் எழுதுமுறையாகும். வடமொழி வேதம் ஓம் என்ற பிரணவத்துடன் தொடங்குகின்றது. தமிழ் வேதமாகிய தேவாரம் ஓம் என்ற எழுத்தின் பெரும்பகுதியாகிய ஓ என்ற எழுத்தோடு தொடங்குகின்றது. மிகவும் நுட்பமான பொருளையுடைய ஓங்காரத்தை த என்ற தகரமையோடு
தோடு என்று தமிழ் வேதத்தை தொடங்கினார் நம் தவமுதல்வர் திருஞான சம்பந்தப் பெருமான். இதனை நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக கூறுவார். எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுது மறை மல்லல் நெடும் தமிழாளி மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிகூற தம்பாடல் பரமர்வாக செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து என்று கூறுவார். என்ன ஒரு அருமையான பாடல்! இதற்கு மேல் வேறு என்ன விளக்கம் வேண்டும்? இப்பாடலுக்கு பொருள் கண்டாலே அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடுமே. மந்திரத்தை மறைத்துச் சொல்லுவது வழக்கம். இங்கு ஓ என்ற பிரணவத்தை த என்ற தகரமையோடு சேர்த்து தோ என்று தொடங்கினார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். தோடுடைய செவியன். சரி, அது ஏன் அவர் வேறு மையை சேர்க்காமல் த என்ற தகரத்தை கொண்டார்? மூவர் தேவாரமே தமிழ் வேதம். அதில் முதல் பாடலாக விளங்குவது தோடுடைய செவியன் என்ற பாடல்தான். இதை தொடங்கையில் தமிழ் பண்பையும் வேத பண்பையும் ஒன்றுபடுத்தி காட்டும்படி திருவுள்ளம் கொண்ட நம் திருஞான சம்பந்தப் பெருமான் தமிழ் என்ற சொல் த என்ற எழுத்தை முதலாக உடையதால் இலக்கணத்தின்படி த என்ற எழுத்தின் மேல் வேதத்தின் முதலாகிய ஓ என்ற ஓங்காரத்தை ஏற்றிச் சொல்லி தோளுடைய செவியன் என்று அருளினார். என்ன ஒரு நுட்பம் பாருங்கள்! அவர் தமிழில் வேதத்தை விரிக்க வந்த பெருந்தகை அல்லவா? திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வந்த நாயகன் அல்லவா? அனைத்தையும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகர் அல்லவா? நாம் சற்று முன் பார்த்தோம் ஓம் என்று மறை பெய்வார் என்ற வாக்கை. அதற்கு பின் எல்லையில்லா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை என்ற பெரிய புராண தொடரை கொண்டு ஒப்பு நோக்கும் பொழுது எல்லையிலா மறை முதல் என்பது என்ன? ஓ என்ற பிரணவம் தான். மறை முதல் ஓ, மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, மெய் தகரமாகிய த. எனவே பெருவர் மக்களே, மிக அழகாக இப்பாடலே விளக்கிவிட்டது மறை என்பது நான்மறையாகிய ரிக், யஜு, சாமம், அதர்வணம் என்பதை. சரி, இப்பொழுது வேதத்தை எழுதா மறை என்றும் எழுதா கிளவி என்றும் அழைக்கிறோம். தமிழ் மறையினை எழுதுமறை என்கிறோம். இதற்கு என்ன சான்று? நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக மறை என்ற சொல்லை பிரித்தாழ்கிறார். அவர் முற்றமுணர்ந்த ஞானி அல்லவா? அவர் நிச்சயம் அறிந்திருப்பார். பிற்காலத்தில் மறை என்ற சொல்லுக்கு விபரீத விளக்கங்கள் ஏற்படும். எனவே இவ்வுலகம் உய்வடையும் பொருட்டு, சைவ சமயம் உய்வடையும் பொருட்டு ஆசிரியர் பெருமான் மிக அழகாக மறை என்ற சொல்லை பிரித்தாழ்கிறார். அது என்ன என்று பார்ப்போம். சற்று முன் எது எழுதுமறை, எது எழுதாமறை? முதலில் எழுதுமறை எது, எழுதாமறை எது என்பதை நாம் சிந்திப்போம். சற்று முன் சிந்தித்த பாடலில் கூட எழுதுமறை மல்லல் நெடும் தமிழா என்று தோளுடைய செவியன் பதிகச் சிறப்பில் கூறினார். எனவே தோளுடைய செவியன் என்ற பதிகத்தை எழுதுமறை என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறியுள்ளார். இதே திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் 224வது பாடலில் எழுது சொல் மறை அளிப்பவர்தான். 358வது பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை. 375வது பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை போற்றி. நம் அப்பர் பெருமான் புராணத்தில் 180வது பாடல் வன்தமிழால் எழுது மாமறை மொழிந்த பிரான். ஆசிரியர் பெருமான் இவ்வாறு பல்வேறு இடங்களில் தேவார பதிகத்தை எழுதுமறையாகிய தமிழ்மறை என்று நமக்கு உணர்த்துகிறார். ஏன் எழுதுமறை என்று கூற வேண்டும்? நம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகங்களை அவருடனே எப்போதும் இருக்கும் சம்பந்த சரணாலயர் எழுதினார். அதுபோலவே நம் அப்பர் பெருமான் மற்றும் நம் நம்பிகள் பெருமானுடைய பதிகங்கள் எழுதப்பட்டன. மாணிக்கவாசக பெருமானருடைய திருவாசகம் மற்றும் திருக்குவையாரை தில்லை பெருங்குத்த பெருமானே தன் பொற்கரங்களால் எழுதினார். எனவே இவை அனைத்தும் எழுதுமறை என்று அழைக்கப்படும். இப்பொழுது எழுதாமறையை பற்றி சற்று காண்போம். நம் அப்பர் பெருமான் திருவான்மையூர், திருமயிலை போன்ற தலங்களை தரிசித்துவிட்டு திரு ஒற்றியூர் வருகிறார். படம்பக்கநாதர் பிச்சிடங்கொண்ட பெருமானாகிய ஒற்றியூர் ஈசரை
நம் அப்பர் பெருமான் வழிபாடு செய்ததாக கூறும் ஒரு அருமையான பாடல். எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமானை, எழுதாத மறை அளித்த எழுத்து அறியும் பெருமானை தொழுது ஆர்வமுற நிலத்தில் தோய்ந்து எழுந்தே அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தின் முகிழ்த்த மயிர்கால் மூழ்க விழுதாரை கண்பொழிய விதிர்ப்புற்று விம்மினார் என்பது பாடல். எழுதா மறையளித்த எழுத்தறியும் பெருமானை தொழுது அன்புமிக பெற்று நிலந்தோய வணங்கி எழுந்து உடல் முழுதும் மயிர்பூச்செறியை திளைத்து கண்கள் தாரையாய் நீரை பொழிய உடல் விதிர்த்து விம்மினார் நம் அப்பர் பெருமான் என்று நம்முடைய ஆசிரியர் பெருமான் விளக்குகிறார். இங்கு எழுதா மறையளித்த எழுத்தறியும் பெருமான் என்று மிக அழகாக கூறுகிறார். எழுதாத மறை என்பது இறைவன் அருளிய மறை என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது. எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமான், எழுத்தறியும் பெருமான் நம்முடைய சிவபெருமான், அவர் அருளிய மறை எழுதாத மறை என்பது பெரிய புராணத்தின் இப்பாடலை நமக்கு உணர்த்துகின்றது. சரி, அப்படி என்றால் எழுதாத இம்மறைகள் எங்கெனும் கடற்கோள் பட்டு அழிந்திருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மறைகள் எந்த ஏட்டிலும் எழுதப்படாதவை என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அந்த மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடற்கோள் பட்டு அழிந்து விட்டன என்று தமிழ் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். எது சரி? சிந்தித்து பாருங்கள். எழுதாத இம்மறைகள் தமிழில் இருந்திருந்தால் அவர் கூறியபடியே தமிழில் இருந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டுமே. ஒருவேளை எப்படி இருந்திருந்தால் இப்பொழுது ஏன் வழக்கத்தில் இல்லை? எழுதாத மறைகளை யாரும் அழிக்கவும் மொழிபெயர்க்கவும் முடியாதே. ஏன் இப்பொழுது ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதர்வணம் ஆகிய 4 வேதங்களே வழக்கத்தில் உள்ளன? தமிழ்நாடு மறைகள் எழுதாத மறைகளாக இருந்திருந்தால் யாராலும் அழித்திருக்க முடியாதே, மொழிபெயர்க்கவும் முடியாதே. நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு எல்லாம் தோன்றாத கருத்துக்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு தோன்றி சைவ உலகத்தை மிகவுமே குழப்பிவிட்டனர். அன்பர்களே, 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் குமரகுருபர் சுவாமிகளின் பெருமை அனைவரும் அறிந்ததே. பிறவியிலேயே பேசுமாற்றல் இல்லாமல் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானால் பேசுமாற்றலை பெற்று பல்வேறு அதிசயங்களையும் நிகழ்த்தியவர். தர்மபுரம் ஆதீனம் அருட்திரு மாசிலாமணி தேசிகரிடம் தீக்கை பெற்று காசி மடத்தையும் நிறுவினார். கந்தர்கலி வெண்பா, திரு ஆரூர் நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என பல நூல்களை அவர் இயற்றியுள்ளார். அவர் தன்னுடைய திரு ஆரூர் நான்மணி மாலையில் மிக அழகாக கூறுவார். எழுதார் கிளவியின் ஏழிசை படுத்த என்றும் எழுதார் கிளவி நின் மொழி எனப்படுதலின் என்றும் கூறுகிறார். இதனையே நம் ஆசிரியர் பெருமான் திரு சேக்கிழார் பெருமான் தூமறை பாடும் வாயார் என்று இறைவனை போற்றுவார். தூமறை பாடும் வாயாராகிய நம் இறைவனுடைய மொழி எழுதார் கிளவி என்பதும் அறியப்படுகிறது. குமரகுருபரர் காலத்தில் ரிக், யஜு, சாமம் மற்றும் அதர்வண வேதங்களே வழக்கத்தில் இருந்தன என்பதையும் நாம் அறிகிறோம். நம்முடைய ஆசிரியர் பெருமான் என்ன கூறினாரோ அதையே 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரரும் கூறியுள்ளார். அவருக்கு பின் 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய திராவிட மாபாடிய கர்த்தர், திருக்கைலாய பரம்பரை, திருவாவூர்துறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படும் நம் மாதவ சிவஞான சுவாமிகளும் தன்னுடைய நூல்களில் வடமொழி மற்றும் வேத ஆகமங்களை போற்றித்தானே கூறியுள்ளார். எங்கும் அவர் மறுக்கவில்லையே. சில தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் விபரீத ஆராய்ச்சியின் தவறான முடிவால் தான் சைவ சமயத்திற்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதே 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி பெரிய புராணம் என்ற ஞான நூலிற்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பாடுபட்டு உழைத்து பெரிய புராண பேருரை வழங்கிய சிவக்கவிமணி ஐயா என்று போற்றப்படும் கோவை CKS ஐயா அவர்களின் பேருரையும் வடமொழி வேத ஆகமங்களின் பெருமையை மிக விரிவாக கூறுகின்றதே. நம் மாதவ சிவஞான சுவாமிகள் மற்றும் சிவக்கவிமணி ஐயா அவர்களின் நூல்களை படித்தால் நாம் கொண்ட அனைத்து ஐயங்களும் நீங்கும். திருவள்ளுவமாலையிலிருந்து சில பாடல்களை கூறி வடமொழியில்தான் வேதங்கள் இருந்தன என்று நிறுவ விரும்புகிறேன். திருவள்ளுவமாலை திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் போற்றி
பல புலவர்களால் பாடப்பட்ட ஒரு பாடல்களின் தொகுப்பு. அதிலே வண்ணக்கஞ்சாத்தனார் என்ற புலவர் மிக அழகாக கூறுவார், ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிந்தால், ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் வள்ளுவனார் போது குரட்பா உடைத்து. திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது வேதங்கள் ஆரிய மொழியாகிய வடமொழியில் உள்ளன என்று. இதே திருவள்ளுவர் மொழியில் உக்கிர பெருவெழுதியாரும் நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்து என்று கூறுகிறார். உக்கிர பெருவெழுதியார் கூறிய நான்மறை என்பது எந்த மறை? திருவள்ளுவர் பெருமானுடைய காலத்திலே கூறப்பட்டு விட்டதே. அதற்கு பின் வந்து சிலர் திருக்குறளும் நான்மறையில் ஒன்று என்று கூறுகின்றனர். எவ்வளவு முரண்பாடு என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுகுத்தரித்த குறள் என்ற நம் அவ்வை பிராட்டியின் பாடலை சிறமேற்கொள்ளும் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வண்ணக்கஞ்சாத்தனார் மற்றும் உக்கிர பெருவெழுதியாரின் பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்க இயலும்? அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் செய்த சிந்தனையின் பயனாக இறைவன் அருளிய எழுதா மறையாகிய வேதம் வடமொழி வேதம் என்றும் அவை என்றும் அழியாதவை என்பதையும் அறிந்தோம். இப்பொழுது ரிக், யஜு, சாமம், அதர்வனம் தான் அந்த வடமொழி வேதம் என்பதையும் நம் அருளாளர்கள் வாக்கின் மூலமே காண்போம். ஒன்றல்ல இரண்டல்ல பல இடங்களில் நம் பெருமக்கள் இருக்கு மற்றும் சாம வேதத்தினை பற்றி கூறியுள்ளனர். ஆனபாடல் உகந்தது இருக்கையே, இருக்குவாய் மொழியால் தனை ஏத்துவார், பண்டு இருக்கு ஒரு நால்வர்க்கு நீர் உரை செய்ததை, முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி, இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில், இருக்குவாய் அந்தணர்கள் இழுபிறப்புள் எங்கும், இருக்குவாய் மொழியால் தனை ஏத்துவார் சுருக்குவார் துயர், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், இருக்கு ஓலமிடும் பெருமான், இருக்குமொழி பிள்ளையார், இருக்குமொழி அந்தனர். எத்துணை இடங்கள்! இவை அனைத்தும் நம் 12 திருமுறைகளில் தானே வருகின்றன. இருக்கு வேதத்தின் பெருமையை நம் திருமுறை ஆசிரியர்களே போற்றியுள்ளனரே. நம் மூவர் முதலிகள் மற்றும் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் காலத்திலும் இருக்கு வேதம் ஓதப்பட்டுள்ளன என்பது இப்பாடல்களின் மூலமே தெளிவாகின்றதல்லவா? அதனால்தானே அவர்கள் தங்கள் நூல்களிலும் மறவாது குறிப்பிட்டுள்ளனர். சரி, இப்பொழுது சாமவேதத்தை பற்றிய குறிப்புகளை காண்போம். தயங்கு சோதி சாமவேதா. சாமவேதமோ கீதமோதிய தசமுகன், சாகை 1000 சாமம் ஓதுவதுடையார், சாமனல் வேதனும் சாமவேதம், சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், பாடினார் சாமவேதம் பைம்பொழில் படனமேயார், சந்தோக சாமம் ஓதும் வாயானை, சாமவேத கந்தொருவும் விரும்புமே, சாமத்து வேதமாகி நின்றதோ செயம்பு தன்னை, சாமவேதம் பெரிதுவப்பானை, சாமவேதனை தன்னொப்பிலானை, சாமகண்டான் அண்டவான என்றெல்லாம் நம் மூவர் முதலிகளின் தேவார பாடல்கள் சாமவேதத்தை பற்றி கூறுகின்றன. சற்று முன்புதானே பார்த்தோம் அன்பர் பெருமக்களே, எழுதாத மறை, இறைவன் அளித்தது எழுதாத மறை, எந்த ஏட்டிலும் எழுதாத மறை. அந்த மறை இருக்கு, யஜூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 மறைகளே ஆகும். அவை எங்கேனும் அழிந்திருக்க முடியும்? அழியவே அழியாது. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பது நம் திருமூலருடைய திருவாக்கு. அவை என்றும் மெய்யானது. இதற்கு மேல் நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? இருக்கு, யஜு, சாமம், அதர்வனம் முதலிய வேதங்களை ஏற்க மறுக்கும் நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கூறிய தேவார பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? இருக்கு மற்றும் சாம வேதங்கள் 7 மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் ஓதப்பட்டன என்பதை நம் தேவார ஆசிரியர்களே கூறிவிட்டனரே. எனவே மறைகள் அழிந்துவிட்டன, தமிழில் இருந்தன என்ற கூற்று முற்றிலும் பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்கள் மக்களே, 1ஆம் திருமுறை திருக்கோளிலி
தேவாரத்தில் ஒரு அருமையான பாடல். நன்று நகு நான் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயலுற்றவன் ஓங்குயிர் மேல் கன்றிவரும் காலனுயிர் கண்டவனு கன்றளித்தான் கொன்றைமலர் புத்திகளும் கோளிலியம் பெருமானே என்று ஞானசம்பந்த பெருமான் அழகாக கூறுவார். இங்கு நன்று நகு நான் மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு என்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான சொல். மார்க்கண்டேய சிவபெருமானை நல் இருக்கு வேத மந்திரங்கள் கொண்டு வழிபாடு செய்தார் என்று நம் ஞானசம்பந்த பெருமானே கூறுகிறார். மார்க்கண்டேய புராணம் 18 புராணங்களில் மிகவும் பழமையானது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அவர் வடமொழி வேத வழியில் வந்த இருடிகள் பரம்பரையில் வந்தவர் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்த வேத மந்திரத்தை கூறி வழிபாடு ஏற்றியிருப்பார்? யோசித்து பாருங்கள். இருக்க வேதம் என்பது ஆதிநூல், வேதநூல், சைவ நூல் என்று 2 நூல்கள் என்று நம் அருணந்தி சிவாச்சாரியார் கூறியது போல் ஆதிநூலாகிய அந்த வேத நூலில் இருந்துதானே இருக்கு வேத மந்திரத்தை கூறியவர் வழிபட்டார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே என்பதும் தேவாரம் தானே. எந்த மந்திரம் அது? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மார்க்கண்டேயரும் இருக்கு வேத மந்திரத்தால் இறைவனை வழிபட்டார் என்று நம் ஞான சம்பந்த பெருமானை கூறியிருக்கிறார். அதே இருக்கு வேதத்தினை அந்தணர்கள் ஓதுவதாக நம் மூவர் பெருமக்களும் தங்களுடைய பாடல்களில் பதிவு செய்துள்ளனர். ஊருக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானும் அதனையே கூறியிருக்கிறார். ஆசிரியர் பெருமானுக்கும் பின்வந்த நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்கள் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அதனை உறுதி செய்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய நூல் திருத்தொண்டர் புராண வரலாறு என்று அழைக்கப்படும் சேக்கிழார் புராணம். நம்முடைய குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமான் சித்திரை ஆதிரை நாளிலே பெரிய புராண உரையை தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை ஆதிரை நாளிலே நிறைவு செய்தார். அப்போது ஒரு பாடல், திருத்தொண்டர் புராணம் எழுதிய முறையை மறையோர் சிவமூல மந்திரத்தால் அர்ச்சனை செய்து இறைஞ்சி இருக்கு முதல் மறை 4 இன்று முதலாக இதுவும் ஒரு தமிழ் வேதம் 5வது என்று கருத்து இருத்தி. இருக்கு முதல் மறை 4 என்று கூறியதிலிருந்து நான்மறை என்பது இருக்கு, யஜு, சாமம், அதர்வணம் ஆகிய வடமொழி வேதங்களே என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகின்றதல்லவா? இதுவும் ஓர் தமிழ் வேதம் 5வது என்று பிரித்து கூறியமையால் நான்மறை வடமொழி வேதம் 5வது மறையாகிய தமிழ் வேதமாகிய பெரிய புராணம் என்று கருத்தில் இருத்தியதாகிய நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கூறுகின்றார். நம் உமாபதி சிவாச்சாரியார் அளவிற்கு திருமுறையை யாரும் ஆய்ந்து வழிபாடு ஏற்ற முடியாது என்பதை அவர் நூல்களை கற்றவர்களே அறிவர். தேவார அருள்முறை திரட்டு, திருப்பதிக கோவை, திருப்பதிக்கோவை, திருத்தொண்டர் புராண சாரம், திருத்தொண்டர் புராண வரலாறு, திருமுறை கண்ட புராணம். திருமுறைகள் எவ்வாறு கண்டெடுக்கப்பட்டன என்பதை நமக்கு கூறியவரே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் தானே. ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானின் வரலாற்றை பெரிய புராண திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற ஒரு நூலாக கொடுத்தவரும் அவர்தானே. திருமுறையை எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஊன்றி வழிபாடு செய்திருப்பார். பெற்றான் சாம்பானுக்கு சத்தியோ நிர்வாண தீக்கை அளித்து சாயுச்ச முக்தி அளித்த நம் உமாபதியாரின் வாக்குதானே நமக்கு உயர்ந்தது. இருக்கு முதலாகிய மறை 4 என்று நம் உமாபதி சிவாச்சாரியார் கூறுகிறார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர் இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதமே நான்மறை என்கிறார். யாருடைய வாக்கு நமக்கு உயர்ந்தது? எண்ணிப்பாருங்கள். இருக்கு என்று கூறியதிலிருந்து 14ஆம் நூற்றாண்டிலும் மறைகள் இருந்தன என்பது தெளிவு. தமிழ் ஆராய்ச்சியாளர் நான்மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோளில் அழிந்துவிட்டன என்கிறார். எத்துணை பிழையான கருத்துக்களை சைவ உலகத்திற்குள் புகுத்திவிட்டனர். அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் சிந்தித்த கருத்துகளுக்கு மணி மகுடமாக திகழ்வது நம்முடைய உருத்திர பசுபதி நாயனார் புராணம். தெள்ளு தன்புணல் கழுத்தள வாயிடைச் செறிய உள்ளுறுப்புக்கு நின்று கை உச்சிமேற் குவித்து
தள்ளு வெண்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்போடு பயின்றார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வருமுறை பெரும் பகலும் எல்லியும் வலுவாமே. நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணிந்தனர். அவர்க்கு பாடுபெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் திகழ்ந்தது குவலயம் போற்ற. நம்முடைய உருத்திர பசுபதி நாயனாருக்கு உருத்திர பசுபதியார் என்ற திருநாமமே அவர் திரு உருத்திரத்தை குறிப்போடும் அன்போடும் எல்லியும் பகலும் வலுவாது பயின்ற காரணத்தால் அடைந்தார் என்பதை நம் ஆசிரியர் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அவர் இங்கு பயின்ற உருத்திரம் எந்த உருத்திரம், எந்த வரையில் வருவது? யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்ரீருத்ரம் என்பதைத்தானே அவர் பயின்றார். மறைகள் என்றும் அழியாதவை என்பதை தான் நாம் நிறுவிவிட்டோமே. மேலும் அவைகள் எழுதாத மறைகள், அவையே இறைவன் அருளியது என்பதையும் நாம் சற்று முன் கண்டோமே. சைவ பெருமக்களை, எழுதாத மறையாகிய நான்மறைகள் என்றும் அழியாதவை. அவை நம் இறைவனால் வடமொழியிலேயே அருளப்பட்டன. ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் ஆகிய வேதங்களே நான்மறை என்பதை நாம் திருமுறையின் வாயிலாக கண்டோம். இப்பொழுது ஆகமத்தை பற்றி சற்று சிந்திப்போம். அன்பர் பெருமக்களே, எப்பொழுது நாம் வேதங்கள் வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பதை நிறுவினோமோ அப்பொழுதே ஆகமங்களும் வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பது தெளிவாகிறது. ஆகமச்சீலருக்கு அருள் நல்கும் பெம்மானே, அண்டனை அண்டர்தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை என்றெல்லாம் தேவார பதிகங்கள் ஆகமத்தின் பெருமையை சாற்றுகின்றன. நம் திருமூலர் பெருமானும் திருமந்திரத்தில் ஆகமச் சிறப்பு என்ற பகுதியில் மிக அழகாக கூறியிருப்பார். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 உள ஆகமம் அஞ்சலி கூப்பி 60 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. இப்பாடலின் மூலம் இறைவன் அருளிச் செய்த ஆகமங்கள் 28 என்பதும் அவை 66 பேர் நம் இறைவனை வணங்கி நம் இறைவனுடைய மேல்நோக்கிய முகமாகி ஈசான முகத்தில் அவ்வாகமங்களின் பெருமையை கேட்டு உணர்ந்தனர் என்பது விளங்குகின்றது. மேலும் சிவமாம் பரத்தில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயசிந்தம் பாதுளம் மற்ற இவ்வியாமள மாகும் காலோந்தரம் துற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. இப்பாடல்களின் மூலம் நம் நந்தியன் பெருமான் ஸ்ரீகண்டருத்திரரிடமிருந்து நவ ஆகமங்களை பெற்றார் என்பதும் அவை காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். நம் ஆசிரியர் குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமூல தேவ நாயனார் புராணத்தில் மிக அழகுபட இதனை கூறுவார். தன்னில் வாசடையார்தாம் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். அதாவது சிவபெருமான் தாம் முன்னமே அருடைய ஆகமப் பொருளை இந்நில உலகில் திருமூலர் வாக்கால் தமிழில் சொல்லுவதற்காக அவர் உடலை மறைப்பிக்க இது ஈசன் திருவருள் என்று அவர் உணர்ந்தார் என நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் உணர்த்துகிறார். எனவே ஆகமங்கள் முன்னமே இறைவனால் அருளப்பட்டன என்பது தெளிவு. வேதநூல் சைவநூல் என்று 2 நூல்கள், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். ஆகமங்கள் வடமொழியில் இருந்ததால் தானே திருமூலர் மூலம் அதனை தமிழில் தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு அருளிச் செய்ய வேண்டும் என்று நம் பெருமான் அவரை தன் நில உலகத்துக்கு அனுப்பினார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற நம் திருமூலர் பெருமானின் வாக்கே இதற்கு சான்றாகும். அன்பர் பெருமக்களே, திருமந்திரம் கூறும் ஆகமப் பெருமையை நாம் கண்டோம். மேலும் சில ஆகமக் குறிப்புகளை
நம் திருமுறை பாடல்களின் வாயிலாகவே காண்போம். 11ஆம் திருமுறையிலேயே நம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலில் ஒரு அருமையான பாடல், முப்போதும் திருமேனி தீண்டுவாரின் பெருமையை கூறக்கூடிய ஒரு பாடல். நெறிவார் சடையரை தேண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர். நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்ட அமரர்க்கு இரையாய் முக்கண்ணும் எந்தோளும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார் சிவருமார் குறைவாய உலகினிலே என்று முப்போதும் திருமேனி தீண்டுவாரின் பெருமையை நம் நம்பியாண்டார் நம்பிகள் கூறுகிறார். அவரும் ஆதிசைவ குலத்திலிருந்து வந்தவர் தானே. இப்பாடலிலே நெறிவார் சடையரை தீண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று மிக அழகாக அவர் கூறுகின்றார். இதனையே நம் ஆசிரியர் பெருமானும் பெரிய புராண திரு நகரச் சிறப்பில் கூறுவார். பொங்கு மாமரை புற்றிடங்கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துள்ளான் துங்கு ஆகமம் சொன்ன முறைமையால். அங்கு ஆதிசைவ பெருமக்கள் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் கூற, நம் சேக்கிழார் பெருமான் நம்முடைய மனுநீதி சோழ நாயனார் திருவாரூர் நகராளும் தேவர்பிரான் புற்றிடங்கொண்டிருந்த பெருமானாகிய திருவாரூர் திருமுலட்டானத்து பெருமான் சிவாலயத்திற்கு தேவையான ஆறுகால பூசைகளுக்கு ஆகம விதிகளின்படி நிபந்தங்களை அருளினார் என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறுகிறார். நம்பியாண்டார் நம்பிகள் என்ன கூறினாரோ அதனையேதான் நம் ஆசிரியர் திரு சேக்கிழார் பெருமான் உணர்த்துகிறார். எனவே சைவ பெருமக்களை, வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்ற வாக்கினை நம் நெஞ்சினில் என்றும் நீங்காது பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் அன்னை காமாட்சியம்மையும் திருக்கைலாயத்தில் இறைவனாரிடம் ஆகமத்திறனெல்லாம் உள்ளவாறு கேட்டு இவ்வுலகிற்கு அருளினார். அவ்வாகம வழியிலேயே கச்சி ஏகம்பத்தில் சிவபூசையும் செய்து உயிர்கள் உய்வதற்கு வழியும் காட்டினார் நம் அன்னை. இந்த உண்மைகளை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் நம் ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுவார். வெள்ளி மால்வரி கையிலையில் விற்றிருந்தருளி துள்ளுபார்புணல் வேணியார் அருள் செய்யத்தொடு தெள்ளு வாய்மையின் ஆகமத்திறனலாம் தெளிய உள்ளவாறு கேட்டு அருளினாள் உலகை ஆளுடையாள். நம்முடைய சிவபெருமானே அம்மைக்கு ஆகமத்தின் பெருமையை அருளி செய்ய அதனை கேட்டு இவ்வுலகத்திற்கு அருளினாள் நம்மை ஆளுடைய அன்னை. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணனாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எண்ணற்ற ஆகமங்களை ஒளிந்தருளிய சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மையாவது சிவபூசை, அதுவும் தம் ஆகமத்தின் வெளியே நின்று வழிபடுதலே என்று அம்மையார் உணர்ந்து அப்பெருமானை அவ் ஆகமத்தின் வெளியே நின்று வழிபட ஆதரித்தார் என்றும் நாம் அறிகிறோம். அங்கு அடுத்த பாடலிலே நம் அன்னை இறைவனிடம் விண்ணப்பம் செய்வார். இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று கூறுவார். உம்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில். என்ன கூறினார் பாருங்கள். உம்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில். அப்படி என்றால் சிவபூசைக்கு துணையாக இருப்பது நம் இறைவனார் அருளிய ஆகமத்து உண்மையே. அதைத்தான் நம்பியாண்டார் நம்பிகளும் 11ஆம் திருமுறையிலே நீடு ஆகமத்தின் அறிவால் அர்ச்சிப்பர் என்று எப்போதும் திருமேனி தீண்டுவாரை கூறினார். நம் ஆசிரியர் பெருமான் மனுநீதி சோழர் திருவாரூர் கோயிலுக்கு புங்கு ஆகமம் செய்த முரண்மையால் நிபந்தங்கள் செய்தார் என்று நமக்கு உணர்த்தினார். இதே கச்சி ஏகம்பத்தில் நம் அன்னை மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தாள் வீர்கள்யாவியும் என்ற எம்பெருமாட்டி. இவ்வாறெல்லாம் ஆகமத்தின் பெருமையை பெரிய புராணம் மிக சிறப்பாக விளக்குகின்றது. நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்களில் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியர் சகல ஆகம பண்டிதர் என்று போற்றப்படுபவர். அருளந்தி சிவாச்சாரியர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சகல ஆகமங்களும் 13ஆம் நூற்றாண்டில் இருந்ததால் தானே
அவர் அதனை கற்று சிறந்து விளங்கினார். எனவே அவர் சகல ஆகம பண்டிதர் என போற்றவும் பெற்றார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல் ஆகமங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோள் பட்டு அழிந்து விட்டது என்றால் 13ஆம் நூற்றாண்டில் நம் அருளந்தி சிவாச்சாரியார் எந்த ஆகமத்தை கற்றார்? ஏன் அவர் சகல ஆகம பண்டிதர் என்று போற்றப்பட்டார்? யோசித்து பாருங்கள். திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகளும் முப்போதும் திருமேனை தீண்டுவார் நீடு ஆகமத்தின் அறிவான அச்சிப்பர் என்று கூறினாரே, அது எந்த ஆகமம்? திருமந்திரத்தில் நம் திருமுக தேவநாயனார் பலவாறு ஆகமத்தை போற்றினாரே, அதுவும் காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்று குறிப்பிட்டுள்ளாரே, அது எந்த ஆகமம்? நம் உமாபதி சிவாச்சாரியாரும் பௌஷ்கர ஆகமத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியுள்ளாரே, அவை முன்பே தமிழிலே இருந்திருந்தால் தம் உரையில் அதனை குறிப்பிடாமல் இருந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். சிவஞான சித்தியார் பரபக்கத்திலே ஒரு அற்புதமான பாடல். காரியமாய் உலகெல்லாம் இருத்தலாலே கடாதிகள் போல் காரிய கர்த்தா ஒருவன் வேண்டும். ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து, ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து உயிர்கட்கு அறிவு செயல் அளிப்பது நூல். அந்நூல் கூறியராய் உள்ளவர்கள் ஓதி கொண்டு வரலாம். முன்னே குற்றமின்றி சீரிய பேரறிவுடையோன் செப்ப வேண்டும். செயலனிக்கும் அறி வேண்டும் சிவன் உளன் என்று அறியே என்று மிக அழகாக கூறுகின்றார். பிரபஞ்சமெல்லாம் கடாதிகள் போல காரியப்பட்டு வருவதாலே இதனை செய்வான் ஒருவன் வேண்டும், அதாவது கர்த்தா என்பவன் வேண்டும். வடமொழியாய் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 காரியங்களும் சொல்லி, அதாவது ஆரியமாய் அறம்பொருள் இன்பம் வீடெல்லாம் அறைந்து என்று கூறியிருப்பதால் ஆரியம் என்றால் என்ன? வடமொழிதானே. ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா, ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், இவையெல்லாம் திருமுறை தொடர்கள். எனவே வடமொழியில் அறம்பொருள் இன்பம் வீடென்னும் 4 காரியமும் சொல்லி ஆன்மாக்கு அறிவையும் செயலையும் கொடுப்பது வேத ஆகமங்கள் காண். அவ்வேத ஆகமங்கள் குசலராய் உள்ள பிரமாதிகள் ஓதுவிக்க மகா யுட்பிகளாலே ஓதப்பட்டு அவர்கள் வழியாக தொன்று தொட்டு வருதலால் ஆதியிலே தவறின்றி மிக்க பேரறிவுடைய ஒருவனாலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவ்வேத ஆகமங்களால் சொல்லப்பட்ட கர்மத்துக்கு காண்பான் ஒரு சாட்சி வேண்டும். ஆகையாலே சிவனாலே நூல் சொல்லப்பட்டது என்றும் அவனே கர்த்தா என்பதையும் அறிவாயாக என்று நம்முடைய சகல ஆகம பண்டிதர் அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்துகிறார். இப்போது புரிகிறதா அதை ஏன் எழுதாத மறை என்று நம் குன்றத்தூர் கோமகனார் கூறினார் என்று? வழி வழியாக இருடிகள் வழியே ஓதப்பட்டு இன்று வரை அவை நிலைபெற்று இருக்கின்றது. எனவே இவை எழுதாத மறை என்று போற்றப்படுகின்றது. மேலும் நம் உண்மை விளக்கு நூலிலேயும் மிக அழகாக கூறுவார். காப்புச் செய்யுளில் கூட, இந்த காப்புச் செய்யுளில் நம்முடைய திரு அதிகை மனவாசகம் கடந்தார் விநாயகப் பெருமானை வணங்குகின்றார். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்திவை சைங்கரனை பந்தமரப் புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. ஆகம நூலிலே சிவபெருமான் அருளிச் செய்து வைத்த பதிபசு பாசங்களாகிய முப்பொருளின் உண்மை வலுவாமல் உண்மை விளக்க நூலில் விளங்குதற் பொருட்டும் உரை செய்ய என்று விநாயகப் பெருமானை வேண்டுகிறார். அதே உண்மை விளக்கு நூலிலே தன்னுடைய குருநாதரை நோக்கி மாணவன் கேள்வி கேட்பது போல் கூறுகிறார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது, தேசிகனே சாற்று. இத்தனை கேள்விகளை கேட்கிறார் குருநாதரை பார்த்து மாணவர். அதற்கு குருநாதர் பதில் கூறுகிறார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்ப்புதல்வா உற்று.
மாணவனே, வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்து சொன்ன சீர் ஆகமங்கள் உள்ளபடி தெள்ளிய அடைவிலே இறைவன் கருணையினாலே அனாதியே இறைவன் அருளிய சிறந்த ஆகமங்களிலே கூறியுள்ளபடி செவ்விய முறையாக உனக்கு இதை நான் உரைக்கிறேன், கேள் என்று கூறுகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிய வரும் செய்தி என்ன? 14 சாத்திரங்களுக்கு முதல் நூலாக இருப்பது ஆகமம்தானே. வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறு உரைக்கும் நூல், இவற்றின் விரிந்த நூல்கள் என்பது நம்முடைய சகல ஆகம பண்டிதரின் வாக்கு. அன்பர் மக்களே, எனவே ஆகமம் என்றும் அழியவில்லை. நம்முடைய சந்தான பரமாச்சாரியாரின் காலம் 14ஆம் நூற்றாண்டு. ஆகமம் அழிந்திருந்தாலோ அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் கூறாமலா இருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். எனவே வேத ஆகமங்கள் என்றும் அழியாதவை. நம் திருமூல பெருமான் திருவாக்கின்படி வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பதை நம் நெஞ்சில் என்றும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன கூறினாலும், யார் என்ன சொன்னாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் கூறுவார். எனவே யார் என்ன பிரச்சாரங்களை செய்தாலும் உண்மையை ஆய்ந்து தெளிய வேண்டியது சைவ பெருமக்களாகிய நம்முடைய கடமைதான். நமக்கு பிரமாண நூல் 12 திருமுறை மற்றும் 14 சாத்திரங்கள். நம் அருளாளர்கள் எங்கேயும் ஆகமத்தையும் வேதத்தையும் மறுக்கவில்லையே, போற்றித்தானே புகழ்ந்துள்ளனர். எனவே அவர்களுடைய வழியில் நின்று வைதீக சமயமாம் சைவ சமயத்தை சார்ந்து நாம் நிற்கிறோம். வேத ஆகம நெறியினை போற்றி பாதுகாத்து சைவம் தழைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். திருச்சிற்றம்பலம்.